Assalamu alaikum my dear friends and families. Welcome to Rahimayskitchen. நான் இன்னைக்கு உங்களுக்கு குண்டூர் கங்கூரா ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யணும் காட்ட போகிறேன். குண்டூர்னா ஒரு ஆந்திராவில் ஃபேமஸான சிட்டி. கொங்கூரானா தமிழில் சொல்லணுன்னா புளிச்சக்கீரை. ஸோ அதை வச்சு இவங்க எப்படி பிரியாணி ரெடி பண்ணுறாங்க நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புளிச்சக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கி நான் கிள்ளி வச்சுருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம். இந்த பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக அப்புறம் நிறைய ஃப்ளேவர்ஸோட டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸோடு உங்களுக்கு கிடைக்கும். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் பாயில் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ வாட்டர் பாயில் ஆகிறப்போவே நம்ம வந்து ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் ஸ்பைசஸ் அதாவது லவங்கம், பட்டை, இலாய்ச்சி, பிரியாணி இலை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் கீ போட்டு இது நல்லா வந்து பாயில் பண்ணி வைக்க போகிறோம். இது நல்லா பாயில் ஆனோன்னே அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2.5 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தண்ணி அளவுலாம் இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் எவ்வளோ தண்ணி போடுவோம் அந்த மாதிரி போட்டு ஒரு 80% குக் ஆனோன்னு நம்ம வந்து இது வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கொங்கூரா பிரியாணி பேஸ்ட், இதெல்லாம் ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட் இந்த பிரியாணியில். ஸோ கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா ஒரு கை போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ் தரும் நம்ம பிரியாணிக்கு. அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றது, ஆந்திராவில் ரொம்ப காரமாகவே இருக்கும், அதனால நான் ஒரு 3 பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா புளிச்சக்கீரை நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வெறும் லீவ்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வதக்கணும். வதக்க இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் இது போட்டுக்கணும். இந்த ஃப்ளேவர்ஸ் நம்மளுக்கு பிரியாணி ரொம்பவே ஸ்பெஷலாக தெரியும். இப்போ இது நல்லா வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது இப்போ வந்து ரொம்ப நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ரஹிமை சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இது வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அஸ் யூஷுவல் சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா வந்து சூடானதும் கரம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம், பட்டை, இலாய்ச்சி, பிரியாணி இலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் அளவு இது வதக்கிட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. பிரியாணியில் எப்போவுமே வெங்காயமும் இஞ்சி பூண்டு தான் பேஸ்ட்டு தான் வந்து ஸ்டாரே. ஸோ இது கொஞ்சம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா வந்து பேஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம், நான் 1 தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சைஸ் வந்து தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ மசாலாஸ் போட ஆரம்பிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் அளவு தான் 2 ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணால் ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகப்பொடி ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் இது வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தாலும் போடலாம், இல்லை நீங்கள் கடையில் ரெடிமேட் வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன்.
இப்போ இது கொஞ்சம் நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோர் வந்து சிக்கன் வந்து வெறும் பெப்பரும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அது இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். வெறும் வந்து பெப்பர் மிளகுத்தூள் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும், சிக்கனுக்கும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால இப்போ இது நல்லா மசாலா, தக்காளி, வெங்காயம், ஸ்பைசஸ் எல்லாமே சிக்கன் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கொங்குரா வந்து பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மல் பிரியாணியில் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், கேர்டு அப்புறம் லெமன் தான் ஆட் பண்ணுவோம். இந்த பிரியாணியில் நம்ம கேர்டும் லெமனை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம புளிச்சக்கீரை போட்டிருக்கோம், இதுலேயே கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து கேர்டும் இல்லை லெமனோ போட்டு ரொம்ப புளிப்பாக்கக்கூடாது. ஸோ அது நல்லா வதங்கி வரட்டும் சிக்கன். அது மூடியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் வந்து மெலிசாக கட் பண்ணி கொஞ்சம் சர்க்கரை தூவி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இது வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து தம் பண்ணுறப்போ இது தேவைப்படும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வந்திருக்கு, அப்புறம் அந்த எண்ணெய்லாம் நல்லா வெளியில் விட்டுருக்கு. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது, வாசனை செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் வெந்துடுச்சான்னு நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, சிக்கன் வந்து அழகாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் போட்டுக்க போகிறோம். நீங்கள் எந்த மாதிரி லேயராக வேறு போடலாம். வெறும் ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கிரேவி போடலாம். இல்லை ஒரேடியாக வந்து மேலே வந்து ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் போட்டு கொத்தமல்லி அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேரமலைஸ்டு வெங்காயம் போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு லேயர் போட போகிறேன். இந்த வெங்காயம் வந்து நம்ம வந்து வதக்குறப்போ கொஞ்சம் சர்க்கரை போட்டு பண்ணால் இது வந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகிடும். இனிப்பு தன்மை இருக்கும்னு நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக இனிப்பாக இருக்காது. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் கீ வந்து மேலே வந்து போட்டுக்கிட்டு இது வந்து மூடி ஒரு 10 மினிட்ஸ், கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து இது மூடிட்டு தம் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு யூஸ் ஆகாத ஆல்ரெடி அயன் தவா இருந்தால் அதை வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து வெளியில் வந்து காற்று போகக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சு நம்ம இந்த ரைஸ் வந்து தம்க்கு போட போகிறோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கோகோனட் மில்க்கு, இது நம்ம வீட்டிலே அரைச்சிக்கலாம். கோகோனட் மில்க் வந்து நல்லா இப்படியே மேலே போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. வெறும் அந்த கோகோனட் மில்க் போட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம்க்கு விட்டுடுங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, பிரியாணி நம்மளது ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு, லேயர்டாக இருக்குது. நல்லா வந்து அரிசியும் நல்லா வெந்திருக்கு, சிக்கனும் சூப்பராக மசாலாவோடு வெந்திருக்கு. இந்த பிரியாணி வந்து நம்ம வந்து கிளற வேண்டாம், இது தனித்தனியாக தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து சைடில் கொஞ்சம் மசாலா வச்சு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி ட்ரை பண்ணியும் பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கம்ப்ளீட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் அசந்துட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் காட்டுங்க. இப்போ இதை அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம். அந்த புளிச்ச கீரை வந்து அது கொஞ்சம் புளிப்பு தன்மை கொடுத்து அந்த பிரியாணிக்கு வந்து செம்மையாக டேஸ்ட்டு கொடுத்துருக்கு. நிறைய ஃப்ளேவர்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம கீரை போட்ட மாதிரியே தெரியல, பிரியாணி வந்து டாப் நாச் வந்திருக்கு. நம்ம இதில் கலரும் போடல, ஆல்ரெடி இருக்கிற மசாலாஸே வந்து இது சூப்பராக கலர் கொடுத்துருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.
Guntur Gongura biryani ready. அன்பை வெளிப்படுத்த சமையல்தான் சிறந்த வழி. Keep supporting Rahimayskitchen. Thank you.